திரு ஜீவா அவர்கிட்ட ஒரு சின்ன ரிபட்டல். அவங்க திருவனந்தபுரம் வரைக்கும் சாத்தியமாயிருக்கு, இன்னைக்கு நாங்க மேயரா இருக்கிறோம், ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியமாகாது, எங்க படை ஏன் வெல்லாதுன்னு கேட்கிறாரு. லாஜிக்கான கேள்விதான். கேள்வி லாஜிக்கான கேள்விதான். இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்து தமிழ்நாடு வேறுபட்டது. அது கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவில் இருந்தும் வேறுபட்டது என்பதற்கு அது சாட்சி தான். ஆனால் கேரளாவில் இதை வைத்துக்கொண்டு அங்கே இடதுசாரி அழிந்து விட்டார்கள் என்பதை நான் நம்ப மாட்டேன். அழிந்து விட்டார்கள் இல்ல, இப்ப இடதுசாரிகள் அழிஞ்சிட்டாங்களா இல்லையான்றது क्वेश्चन இல்ல. இந்தியாலேயே தமிழ்நாடு கேரளா ரெண்டு தான் பாருங்க, 0 பிஜேபி உள்ளே விட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டேட். அதுல கேரளா நாங்க பிரீச் பண்ணிட்டோம், அடுத்து தமிழ்நாடுன்னு அவர் கிளைம் பண்றாரு. கேரளாவில் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா அது கூட முழுமையாக நிலைக்காது. ஏன்னா அது ஒரு இடதுசாரி காங்கிரஸ் என்று மாறி மாறி இருந்த பகுதி தான். வந்திருக்கிறாங்க, இந்த ஒரு சில வெற்றியை வைத்து முழுமையாக சொல்ல முடியாது. ஆனால் அது கூட தமிழ்நாட்டில் சாத்தியப்படாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாபர் மசூதி இடித்த போது எல்லோரும் அங்கே இந்து முஸ்லீம் கலவரம் நடந்த போது நடக்காத மாநிலம் வந்து தமிழ்நாடு. இங்க வந்து பெரியார் அவர்கள் வானொலியில் சொல்றாங்க, கொலை செய்தது முஸ்லீம் அல்ல அப்படிங்கிறது மட்டும் தான் சொன்னார். அடுத்த வார்த்தை கொன்னவர் யார், என்ன சாதின்னு அவர் சொல்லலை. ஏன்னா அதுதான் அவருடைய சமூக நல்லிணக்க சிந்தனை. பெரியார் மட்டும் இல்லை, பல தலைவர்கள் ரேடியோவில் அதை மட்டும் தான் சொன்னாங்க, கொன்னவருடைய சாதியெல்லாம் சொல்லாதீங்க, அது தேவையில்லைன்னு. ஏன்னா இது அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு சமூக நீதி, அமைதி, இந்த மாதிரி தன்மையில் வளர்க்கப்பட்ட மண் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் அவ்வளவு எளிதாக RSS சங்பாரியோட சிந்தனைகள் வளராது. அது மட்டும் இல்லை, அவர் சார் சொன்னாங்க இங்கே வந்து கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் பேசுகிறாங்கன்னு. நீங்கள் அழகாத மறுத்தீங்க. திமுக என்றைக்குமே கடவுள் மறுப்பு பேசுனது கிடையாது. இருந்தாலும் அவங்க அதை இணைத்து பேசுகிறாங்க. நான் இன்னொரு வரலாறையும் சொல்கிறேன். அப்படி கடவுள் மறுப்பு திருமதி கனிமொழி இருக்கிறாங்க, பேசட்டும். இல்லை, நான் சொல்கிற அதுதான் கேட்குறேன். அப்படி கடவுள் மறுப்பு பேசினாலுமே திமுகவுக்கு ஓட்டு போடுகிற கடவுள் நம்பிக்கை உள்ள பக்தர்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. என்னுடைய வேலை வாய்ப்புக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, என்னுடைய இடஒதுக்கீடுக்கு என்ன பண்றாங்க, ஐடி பார்க் எத்தனை தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்க, ராமருக்கு கோவில் கட்டுற ஊபியை விட தமிழ்நாடு எப்படி முன்னேறிக்குன்னு கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் இங்க பாக்குறாங்களே ஒழிய, ஏன் கடவுளுக்கு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிற மாநிலம் அல்ல தமிழ்நாடு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 1954 இருந்து 63 வரையும் பெரியார் காமராஜரை ஆதரித்தார். அந்த காலகட்டத்தில் தான் அவர் பிள்ளையார் சூளை உடைப்பு நடைபெற்றது, ராமர் பட உருவ எரிப்பு நடைபெற்றது. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் அவர் காமராஜரை ஆதரித்தார். காமராஜர் வெற்றி பெற்றார். 71 தேர்தலில் இந்த மாதிரி ராமர் படத்தை அவமானப்படுத்திட்டாங்க பெரியாரிஸ்டுகள், பெரியாருன்னு சொன்னாங்க. இந்த பெரியார் ஆதரிக்கிற திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணிக்கு அவங்க ஓட்டுன்னு கேட்டாங்க. அந்த திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி தான் 184 இடங்கள் வெற்றி பெற்றது. அதே மாதிரி 2019 இதே மாதிரி கிருஷ்ணரை அவமானப்படுத்திட்டாங்க திராவிட கழகம். நாங்க அந்த திக ஆதரிச்ச திமுக கூட்டணி தான் 40க்கு 40 இடங்கள் வெற்றி பெற்றது. இப்படியாக இவங்க வேண்டுமானால் நீங்கள் ஸ்ரீராமருடைய உருவப்படத்தை அசிங்கப்படுத்தியிருக்கலாம். இப்ப சார் 6 வருஷத்துக்கு முன்னாடி சார் யாரு அசிங்கப்படுத்தல இங்க பாருங்க. இல்ல ஒரு நிமிடம் இருங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இவங்க சொல்றாங்கல்ல திமுகவை தீகாவா மாத்தி தீகாவுடைய கடவுள் தமிழ்நாட்டுல பிரச்சனையே ஸ்ரீராமரை 100 கோடி இந்துக்கள் மதிக்கக்கூடிய ஒரு கடவுளை அசிங்கப்படுத்தி இருக்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகமும் தீகாவும் சொல்வது வெட்கமா இல்லையா? சார் இங்க பேச விடுங்க. இங்க பாருங்க, ஏன் வெட்கப்பட வேண்டியது இல்ல? ஒரு நிமிடம் எப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயத்தை பேசுறீங்க? தமிழ்நாடு எல்லாத்தையும் ஸ்ரீராமரை இழிவுபடுத்துவது ஒரு பெருமையா? வெட்கப்படணும் சார். ஒரு ஆதர்ச புருஷனை மதத்தை வைத்து 100 கோடி மக்கள் வணங்க ஒரு கடவுளை நாங்கள் இழிவுபடுத்தி விட்டோம் என்று சொல்வது அசிங்கமா இல்லையா? பாருங்க, கேவலமா இல்லையா? நாங்க இழிவுபடுத்திட்டோம்னு சொன்னா இங்க பாருங்க, நான் இங்க பாருங்க விவாதத்தை நாங்க நாகரிகமா நடத்துறோம். இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிடம். இதெல்லாம் வரலாற்றில் நடந்த விஷயங்கள். பத்தி பேசுனீங்களே, நான் குறிக்கிட்டேன். வேண்டுமென்றே எதற்கு இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத பாபர் மசூதி பேசுறீங்க, தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத திருப்பரங்குன்றத்தை பேசுறீங்க. யாரோ ஒரு பாபர் வந்து 1200 ஆண்டுகளாக வணங்கிய ஒரு கோவிலை இடிச்சு தரமட்டமாக்கிட்டு அங்க பாபர் மசூதின்னு கேட்டுனா அது அயோக்கியத்தனம் இல்லையா? ஓகே, நோ 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 நோ. We'll move beyond this. Sorry திரு இப்ராஹிம், திரு ஜீவா வர. ஓகே ஓகே, புரிஞ்சிட்டு. We'll move beyond this. வர RSS இன் அஜெண்டா. ஓகே, we'll move beyond this. இது வந்து நீ ரெண்டு பேருமே thank you வர. திருப்பொங்கல் மணிகண்டன் மக்களுக்கு செயல்படக்கூடிய RSS
திரு பொங்கலூர் மணிகண்டன், நம்ம வந்து ரெண்டு பேருமே ஏற்றுக்கொண்டது போல இது விவாதத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் விஷயங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. நம்ம திருப்பி விவாதத்துக்கு வரலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன், இதுல இப்போ கடந்த 15 நிமிஷமா கூட நோட்டீஸ் பண்றீங்களா, நம்ம இந்த தேர்தலுடைய நரேட்டிவ் அப்படிங்கிறது திமுக அதிமுகன்னு இருக்க வேண்டிய நரேட்டிவ் திமுக பாஜகன்னு இருக்குதா? உங்க கூட்டணி கட்சி தான் அந்த ஸ்பேஸை அபகரிக்குதா உங்ககிட்ட இருந்து அப்படின்ற ஒரு பிரச்சனையை உணர்றீங்களா? இல்ல, சங்கி படைகளே வந்தாலும் தமிழகத்தில் விடமாட்டோம் சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரு ஸ்டாலின் பக்கம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. கடந்த கால தேர்தல் வாக்குல எடுத்து பாருங்க, திமுக வாங்கிய வாக்கும் தமிழ்நாடு மற்றவர்கள் வாங்கிய வாக்கும் பாருங்க. திமுக வேண்டாங்கிற வாக்கு அதிகமாக இருக்குது. ஏன் திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் பேசிய தடுமாற்றத்தோடும் தடுமாறியும் தடம் மாறி பேசியிருக்காரு. ஏன்னா திரு கருணாநிதி கூட ஸ்டாலின் இல்லைங்கிறது யதார்த்தமா உண்மை. கருணாநிதி இல்லைங்க குறைய அவரால் செயல்படுத்த முடியல. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக எப்பொழுதுமே இந்தியாவோடு இணைத்துதான் பார்க்குது, தனித்து பிரித்து பார்த்ததே கிடையாது. ஆனால் திமுக எப்படி நீதிமன்றம் சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்பது இந்தியாவிலிருந்து வெளியில இருக்கிற ஒரு நாடு மாதிரி பேசுறாங்க, ஒரு பிரிவினை வாய்ப்பு உருவாக்குறாங்க. நீங்க எப்பொழுதுமே அம்மாவும் சரி அல்லது அதிமுக எல்லா தலைவரும் சரிங்க, தமிழ்நாடு என்பது இந்தியாவின் ஒரு பகுதி, இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டுத்தான் இந்த இயக்கம் நடைபெற வேண்டும், இந்த நாடும் சட்டமும் மதிக்கப்பட வேண்டும் நினைக்கிறாங்க. ஆனால் திமுக நாங்கள் வேறுபட்டு நிற்கணும் சொன்னா எதுல வேறுபாடுங்க? ஏன் வேறுபாடு? காங்கிரஸ் எங்க வருது? காங்கிரஸ் தமிழ்நாடு மட்டும் இருக்கா? கம்யூனிஸ்ட் சொல்லுங்க. இப்போ எல்லா கட்சிகளையும் வைத்துக் கொண்டு நாங்கள் வேறு மாதிரி இயங்கணும் வியாக்கியானம் சொன்னா இதை விட மூடத்தனமான எதுவுமே இருக்காதுங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு விஷயம், பிஜேபி எதிர்க்க வேண்டும். பிஜேபி எதிர்த்தால் சிறுபான்மை மக்கள் நம்புவாங்க. அப்போ இந்த ஒரு லாஜிக்கை தாண்டி எந்த நோக்கமும் திமுக கிடையாது. இப்படிங்க திமுக சாதி பார்க்காம மதம் பார்க்காம இனம் பார்க்காம ஆளுநர் வேட்பாளர் நடத்துனாங்களா? அப்போ எல்லா வகையிலும் அவர்கள் எப்படி தேர்தல் யுக்தியோ அதை கடைபிடித்துக் கொண்டு எல்லா ஒன்றையும் பேசுறாங்க. அப்போ இதுல இருந்து மக்களை மடைமாற்றி மக்கள் மத்தியில திமுக செய்த தவறுகளை மறைப்பிருக்காங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுக இந்த 5 ஆண்டுகளில் செய்த சாதனை என்ன, சொன்னதெல்லாம் நிறைவேற்றினாங்களா இல்லையா? அப்போ இதை அதிமுக கேட்குங்க. எனவே இதை மடைமாற்றம் செய்வதற்காக மோடியை பிஜேபியை மையப்படுத்திக் கொண்டு பேச முனைறாங்க. அதிமுகவே இன்ஜின் இல்லாம இருக்குது அப்படின்னு துணை முதலமைச்சர் சொல்றாரு. அது பிஜேபிங்கிற லாரியில தான் டோ பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்றாரு. நீங்க திமுக இன்ஜின் குடும்பம் தானுங்க, திமுக இருக்குது. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி என்பது இந்த இன்ஜின் தான் நீங்குது. அப்போ அதிமுக அப்படி இல்லையே. அதிமுக பலதரப்பட்ட மக்களை இணைத்துக் கொண்டு பலதரப்பட்ட குடும்பம் இணைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். ஆனால் திமுக ஒரே குடும்பத்தால் கட்டமைக்கப்படுகிற இயக்கம். பாருங்க, உதயநிதியை வைத்துக் கொண்டு பெரியாருடைய அடுத்த வாரிசுக்காங்க. அதாவது ஒரு ஆள் தமிழ்நாடு யாருமே இல்லையா? திமுக இளைஞர்கள் இல்லை, எந்த இளைஞருமே இல்லையா? அப்போ இதுதான் உண்மையை சொன்னால் ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசியல் இயக்கத்தை திமுக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. இதை தாண்டி இவர்களால் பேசவே முடியாதுங்க. அப்போ திரும்ப திரும்ப அதிமுக குறித்து இவர்கள் பேசாமல் பிஜேபி இணைத்து பேச ஒரே காரணம்னா அதிமுக ஆட்சியை திமுக ஒப்பிட்டு பேசினால் திமுகவுக்கு 5% மதிப்பு கூட வராது. அந்த அளவுக்கு மோசமான நிர்வாகத்தை ஆட்சியை திமுக செய்திருக்கிறது. எனவேதான் இதை பேச மறுக்கிறாங்க. அப்போ அமித்ஷா வராரு, சொல்லுங்க.